திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஓரளவுக்கு நல்ல காலம், நல்ல பொருளாதார முன்னேற்றமான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு இந்த ஒரு வருட காலமும் ஒரு நல்ல முன்னேற்றமான காலம் அப்படின்னு சொல்லலாம். சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்குகள், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸு கூட போயிட்டு வந்திருப்பீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு தேவையான நிலபுலன்கள் விற்கிறதா இருக்கலாம், உங்களுக்கு ஒரு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல உங்களுடைய ராசியாதிபதி பார்த்திங்கன்னா சூரியன் 5ஆம் இடத்துல புதனோட சேர்ந்துருக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்தது 6ஆம் வீட்டில் சனி, குரு, 4ல் கேது, சுக்கிரன், 12ல் சந்திரன், 10ல் ராகு இருக்கார், 9ல் செவ்வாய் பகவான். ஓகேங்களா? இதெல்லாம் இந்த கிரக நிலைகள். இந்த அமைப்பில் தான் உங்களுக்கு இந்த வருட காலம் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அதாவது 2, 5ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம், நல்ல வாக்கு வன்மை இருக்கும். உங்கள் பொருளாதாரம் அப்படின்றது ஒரு நல்ல சீராகவே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த வருடம் ஆரம்பிக்கும் பொழுதே அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல வசதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த ஷிஃப்ட் பண்ணுறது, வீடு இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, நல்ல சூழ்நிலைக்கு ஏற்ற போல போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீடு, மனை, நிலங்கள் வாங்கணும் ரொம்ப நாள் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி வீடு மனைகள்லாம் வாங்கி சொந்தமாகவே வீடு கட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம். நில சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு சுபமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி இந்த வர்த்தகம், வெளியூர், வெளிநாடு, அதுவும் ஜாப் ரீதியாக போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பிரயாணமாக இருக்கும். உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். அடிக்கடி பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக வெளியில் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. 4ல் பார்த்திங்கன்னா கேது இருக்கிறதுனால உடல் உபாதைகள் வந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். மருத்துவ செலவு, ஓகேங்களா, இதெல்லாம் அடிக்கடி வந்து போகும். சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தூக்கமின்மை ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். ஓகேங்களா? இந்த பாதிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வருட காலம் அது அப்படியே சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை வைத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 12ல் பார்த்திங்கன்னா சந்திர பகவான். இவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுப செலவுகளை, சுபமான விஷயங்களை செய்யக்கூடிய செலவுகளை ஏற்படுத்துவார். அதுவும் நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, சின்ன சின்ன தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த உத்தியோகம், இந்த மாதிரி பயணிகள்லாம் இருந்துச்சுன்னா அதில் சிறு சிறு தடைகள் இருக்கும். அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா 6ல் சனியோட குரு இருக்கார். ஓகேங்களா? அதாவது இந்த 6 அப்படின்றது கடன் உதவிகளாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம். இதெல்லாமே நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உடனே கிடைக்காது. சில கால தாமதங்களுக்கு அப்புறம் கிடைக்கும். ஒரு நல்ல முன்னேற்றமான வாய்ப்பாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது பெரிய பாதிப்பு இருக்காது, ஆனால் பெருசாக லாபமும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு நல்ல முன்னேற்றம் போக போக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த உடல் ஆரோக்கியமான விஷயங்களில் மருத்துவ செலவு, உணவு விஷயங்களில் ரொம்ப கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அளவுக்கு அதிகமான தேவையில்லாத உணவுகளை தேவையில்லாத டைமில் எடுத்துக்கிட்டால் அதுக்கு உங்களுக்கு ஒரு உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த திருமண வரங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக உங்களுக்கு தள்ளி போயிட்டு இருந்திருக்கும் இல்லைங்களா? ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்களா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுக்கு அந்த திருமணம் நல்ல விதமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆனாலும் சில தடைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சில வாக்குவாதங்கள் வந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு திருமணம் அப்படின்னு வார்த்தை எடுத்தாவே அது உங்களுக்கு தடையாகவே இருக்கும். அது இந்த காலகட்டத்தில் நீங்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த பிஸ்னஸ், வியாபாரி, இந்த கஸ்டமர் ரெகுலராக சந்திப்பு இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த தொழிலில் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு 10ஆம் இடத்துல இருக்கார். உங்கள்கிட்ட வரவங்க உங்களோட புத்திசாலித்தனமாக உங்களை ஏமாற்றக்கூடிய நபர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது. அதனால் யாரையும் அளவுக்கு அதிகமாக நம்பி அவங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு நம்பிக்கையான தொழில், நம்பிக்கையான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன இலக்கு நிர்ணயிக்கிறீங்களோ அந்த இலக்கை கண்டிப்பாக முடிப்பீங்க. அந்த இலக்கால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மக்களிடம் சரி, உங்கள் தொழில் ரீதியாக, உங்களுடைய சமூக ரீதியாக, உங்கள் சுற்று வட்டாரங்களில் அதில் ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பேசும் பொழுதும் சரி, ஒரு செயலை செய்யும் பொழுதும் சரி, கொஞ்சம் பொறுமையுடன் கையாளுங்க. எப்போவுமே இருக்கிற போல் உங்களுக்கு இந்த அவசரத்தன்மை அப்படின்றது இருக்கும். அதை மட்டும் காட்டாமல் பொறுமையாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கின்ற எல்லா வாய்ப்புகளையும், சிறு வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, அதை நல்லபடியாக பயன்படுத்தி வெற்றி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதனால் நீங்கள் பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களுக்கு நிறைய லாபங்களும் கிடைக்கும், நிறைய வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முதல் நீங்கள் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் செய்கிறதுனால உங்களுக்கு நிறைய பெரிய ப்ராஜெக்ட்டுகள்லாம் அப்போ வரும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் மனசில் இருக்கிற தேவையில்லாத பயம், தேவையில்லாத தவறான எண்ணங்கள், தவறான நபரோட சேர்றீங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை மட்டும் தூக்கி போட்டுக்கிட்டு இல்லாமல் அந்த விஷயத்தை ஒதுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி அப்படின்றது கிடைக்கும்.
நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய தேவன், சிவன். இதை ரொம்ப முக்கியமாக வழிபடுங்க. வாரம் சனிக்கிழமையான கண்டிப்பாக சனி பகவானை ஆஞ்சநேயரை வணங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த தடைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, ஏற்படக்கூடிய தடைகள், இந்த அமௌண்ட்டு, கடன் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு சுகமான ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லிக்கலாம். கண்டிப்பாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு நல்ல பலனாகவே அமையும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.